ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, என்னோட சூப்பரான ஷூட்டிங் விலாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் மை மேக்கப். என்னோட மேக்கப் லுக் உங்களுக்கு தெரியும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட லைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். வாங்க இப்ப நம்ம கிளம்பலாம். அண்ட் இப்ப வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நம்ம வந்து பஸ்க்காக வந்து வேக வேகமா போயிட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மழை, சாரல், தூறல் அப்டி இருந்தது. பட் வந்துட்டு கொட தேவையில்ல அப்டின்னு வேக வேகமா இப்ப நம்ம போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அரியலூர் தான் போக போகிறோம். ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் வீடியோ எடுக்க போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம பஸ்க்கு வந்தாச்சு, சீட்டும் கிடச்சாச்சு. சொபா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து குக்லாம் முடிச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரோம். ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ சூப்பராக வந்துட்டு நம்ம ரெடியாகி பஸ்ஸுக்கு வந்துட்டோம். அண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பஸ்க்கு வரையில வந்துட்டு மழை இல்லை. ஸோ அதுவே பெரிய கிரேஸ் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் தான் வந்துட்டு போக போக தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ராயலாக கிரே வித் ஒயிட்டில் வந்து ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. அப்படியே சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஷாலெல்லாம் தூக்கி தலையிலலாம் போட்டுட்டேன். ஸோ பிகாஸ் நான் வந்து கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்க்கு நேராகவே இருந்தேன். அண்ட் ஒரு வழியாக இப்போ நம்ம அரியலூர் வந்தாச்சு. அண்ட் சூப்பரான கிளைமேட்டாக இருந்தது. லைட்டாக வந்து ரெயின் ட்ராப்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் நான் வந்து மலர் டீச்சர் மாதிரி கொடை வச்சுட்டு அழகாக அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலி கார் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் பிஃபோராகவே வந்துட்டேனே சொல்லலாம். 1-5ல வந்தேன். சாரல் வேற வண்டி போகும்போது அப்படியே மேலே தெறிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மழையில நம்ம வந்துட்டு ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருந்திருக்கும். பட் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல. அட இல்லப்பா! ஒரு சுட சுட சமோசா சாப்பிட்டுருந்தா கூட எப்படி இருந்திருக்கும், செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா நான் இது மாரி வந்துட்டு அ மழை டயத்துல இதெல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மார்னிங் அந்த லைட்டிங்கே வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். நம்ம இப்ப வந்து ரோடு கிராஸ் பண்ண போறோம். ஒரு வழியா நம்ம வந்துட்டு மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டே கிராஸ் பண்றோம். ரொம்ப சேஃபா தான் கிராஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ பயப்பட வேண்டாம். அண்ட் நம்மளோட கார் வந்துட்டுருக்கு. ஓகே. இது லாங்ல வந்துட்டுருக்கு. கார் வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம அந்த கொடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, என்னோட பேக்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு நம்ம கார்ல ஏறணும். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுக்குள்ள நான் ஒரு சின்ன விஷயம். வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, எதையுமே வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ நம்மளோட மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெயிலா இருந்தாலும் மெல்ட் ஆயிடும். மழையா இருந்தாலும் ஸ்மட்ஜ் ஆயிடும். ஸோ என்ன பண்றது? கார்ல ஏறி இப்ப நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பட் என்ன அப்டின்னா, மழை பயங்கரமா பெஞ்சுட்டு இருந்தது. ஸோ நம்ம ஷூட்டுக்கு போறது வந்து அவுட்டோர் ஷூட். ஸோ ஷூட் வந்து பெர்ஃபெக்ட்டான டைம்ல வந்து எங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல. ஓகே. நல்ல வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப அழகா இருந்தது. வில்லேஜ்க்குள்ள வந்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். சார், மேம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் இன்னைக்கு மீட்டிங் வேற இருந்தது. ஸோ அவங்களோட சேர்ந்து இப்ப நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம எப்பயும் போல டப டப டபன்னு ஏதாவது பேசிட்டே இருப்போம். ஸோ அப்படியே பேசிட்டே ஜாலியா ஃபன் பண்ணிட்டே தான் போயிட்டுருந்தோம். அண்ட் இன்னும் நம்ம வந்து டிஃபன் சாப்பிடல. ஆஸ் யூசுவலா இப்போ வந்து டைம் மோரோவர் வந்துட்டு ஒரு 10:00 ஆக போகுது. அண்ட் நமக்கு மழையும் பெஞ்சிட்டுருக்கு. இப்போ ஷூட்டும் வந்துட்டு நம்மளால எடுக்க முடியல ப்ராப்பரா. டிஃபனும் இன்னும் சாப்பிடல. ஆனா, எனக்கு இந்த மழையில ட்ராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது சேறு அடிச்சிச்சு, சாரல் அடிச்சிச்சு. அடடா! நம்மளோட மேக்கப்லாம் கரைஞ்சிருமே அப்படின்னு பயத்துல வந்தோம். பட் கார்ல வந்து ரொம்ப சேஃப்டியா அப்ப வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்கலாம் மீட்டிங்ல இருந்தாங்க. நான் மட்டும் எப்பயும் போல அப்படியே வீடியோ எடுக்கிறது, ஷார்ட்ஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறதுன்னு என்னோட சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த கிளைமேட் ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப புடிச்சிருந்தது. பிகாஸ் நம்ம எவ்வளோ தான் ரெடிமேட்ஸ் எடுத்தாலும், நம்ம பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்றதே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டுடியோக்காக போயிட்டுருக்கோம். மழை இன்னும் பேஞ்சுட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே நம்ம ஸ்டுடியோக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே வேற லெவல் வியூ பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ வீடியோல பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பரா தெரியுதே. அப்போ டைரக்ட்டா பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ அழகா இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இந்த கார்லயும் ஏசி இருந்தது. அப்பா! அப்படின்னு ஒரு வழியா இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. அண்ட் லஞ்ச் சாப்பிட போறோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் இப்ப நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போக போறோம். அண்ட் கொஞ்சம் டச் அப்லாம் பண்ணிட்டு, ரெடி ஆயிட்டு, ஷூட்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து நம்ம வந்து சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் ஷூட் தான் போணுச்சு. ஸோ ஒரு பிராண்டட் ஷூட்னே சொல்லலாம். ரொம்ப செமையா இந்த மாடி வீடு இருக்கு இல்லையா? கீழேருந்து ஒரு 2 ஃப்ளோர் தாண்டி மேலே ஏறி, ஏணிலலாம் ஏறி மேலே போய் அப்படியே சோலார் பேனல்ல நின்னு வீடியோலாம் எடுத்துட்டு, இப்ப நம்ம வந்து பேக்கப் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஒரு வழியா டேக் ரொம்பலாம் எடுக்கல. ஒரு 2, 3 டேக் தான் வந்து ரிப்பீட்டட் டேக்கா இருந்துச்சு. அரியலூர் யூடியூப் சேனலுக்கும் வந்து ஒரு வீடியோஸ் எடுத்துட்டு, இன்ஸ்டாக்கும் வந்து ப்ரொமோஷன் ஷூட் 2மே எடுத்தாச்சு.
எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் திருச்சி பஸ் வந்தாச்சு. எனக்கு 1 to 1 தான் ஒரு ஃபேவரட் பஸ். பிகாஸ் அப்படியே பைபாஸ்லேயே போயிடும், வேக வேகமாக போயிடும். மற்ற பஸ்லாம் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த பஸ்ஸில் வந்து க்ரௌடே இருக்காது. எப்பயும் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீட் கிடச்சிரும். பட் அந்த கண்டக்டர் சீட் வந்து நம்ம உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா, டிக்கெட் வந்துட்டு எல்லாம் எடுத்து குடுத்துட்டு போயிருவாங்க. கண்டக்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. பட் வந்து ஆ இன்கேஸ் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா, டிரைவர் என்ன பண்ணுவாருன்ற பயம் டிரைவருக்கே இருக்கும்ல. ஏன்னா, நம்மளும் வந்து ஒரு டயர்டா வரோம். இதே நார்மல் பஸ்ஸா இருந்ததுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சீட்ட போய் உட்காந்துரலாம். எப்படியும் பாட்டு கேட்கலாம், அப்படியே ஜாலியா வரலாம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த பஸ்லயும் வந்துட்டு சாங்ஸ்லாம் செம்ம சூப்பர்பான ஒரு 80s சாங்ஸ்லாம் போட்டாங்க. ஃபோக் சாங்ஸ்லாம் போட்டாங்க. அண்ட் இங்கேயும் இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே மழையிலேயே அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு திருச்சி வந்தாச்சு. மலைக்கோட்டை வியூ வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு டிரைவர் சார் பேக் சைடில் இருக்கவும் டிரைவர் சார் வந்து மறைச்சிட்டாரு. நம்மளோட காவேரி பாலத்தை தான் அப்படியே வியூ எடுத்துகிட்டே வந்தேன். இங்கேயும் வந்து லைட்டா ரெயின் ட்ராப்ஸ் இருந்தது. பட் அந்த அளவுக்கு இல்ல. எப்படியோ நம்ம வர டயத்துக்கு நம்ம தப்பிச்சாச்சு அப்படின்னாலும், அந்த சில்லுன்னு அந்த ஒரு காத்து இருக்கும் இல்லையா? ஸோ அது மாரி தான் இருந்தது. எப்பயும் போல இந்த இடத்துல வந்து செம்ம டிராஃபிக் ஆச்சு. அண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு இல்லையா? ஸோ ஸ்ரீசாந்துக்கும் எனக்கும் வந்துட்டு டிஃபன் வாங்கிட்டு போயிரலாம். அப்படி நாங்க எப்பயும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுற விஷயமே வந்துட்டு, ஒண்ணு மேகி, இப்பி வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிடுவோம். இல்லன்னா பரோட்டா தான் சாப்பிடுவோம். ஸோ பரோட்டா வாங்கிட்டு போய் சாப்பிடலான்ட்டு பரோட்டாவும் வந்து பார்சல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அண்ட் ரொம்ப லேட்டானதுனால ரொம்ப லேட்லாம் இல்லை, எப்பயும் போல லேட்லாம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் இயர்லியாகவே வந்துட்டேன்னு சொல்லலாம். பட் மழை பெய்யவும் நமக்கு கொஞ்சம் இருட்டான மாதிரி இருந்தது. ஒரு வழியாக இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நான் வந்து பஸ்ஸில் பிடிச்சிட்டு போனேன் அப்படின்னா, நான் போகிற ஏரியாவிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 2 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம் அப்படின்னு ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நல்ல மழை, ஃபுல்லாக மழையான மழை. ஸோ அந்த மழையில் நம்ம என்ஜாய் பண்ணினோம். கொஞ்சம் ஷூட் கொஞ்சம் டிலே ஆச்சு. பிகாஸ் மழைனால டிலே ஆச்சு. நான் என்னால் டிலே இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஷூட்டுக்கு போகிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக கொஞ்சம் ஹாப்பியாக ஃப்ரீ மைண்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக அதை வந்து பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது முன்னாடிலாம் வந்துட்டு பெண்கள் வந்து இந்த டயத்துக்கு மேலே போகக்கூடாது, இந்த டயத்துக்கு மேலே வரக்கூடாது, அப்புறம் தனியாக அப்படி ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. பெண்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளைட் வேறன்னு ஓட்டிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறதான் வந்து பழைய கதை. பட் இருந்தாலும் ஸ்டில் நவ் எல்லாருமே வந்து பி போல்டாக, பி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா போதும். எதுக்குமே பயப்பட தேவையில்ல. என்னோட விலாக் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டே ஃபுல்லாக வந்து நான் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணேன். மழையை வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் என்னோடய ஷூட்டில் ஒவ்வொரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இப்போ என்னோடய ப்ரொஃபஷ்னல் பார்த்தோம் அப்படின்னா, வேரியஸ் ஆஃப் கேட்டகரிஸ் பீப்புள்ஸ், வேரியஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்லாட்டாக இருக்கட்டும், என்னோடய ஸ்லாங்காக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஷூட் ப்ரொஃபஷனல் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் எம்சி பண்ணுறது, எல்லாமே வந்து மோரோவர் வந்து சேஞ்சபிளாக தான் இருக்கும். பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்குறோம். ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து டெய்லி என்னோடய ஷூட் போகிறப்பெல்லாம் எனக்கு கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை டேட். என்னோடய அப்பா தான் வந்துட்டு எனக்கு கடவுள் மாதிரி இருந்து என்னை வழி நடத்துறது. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் இந்த விழாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை, ஸ்டே வித் மீ. திஸ் இஸ் ஜெயஸ்ரீ ஃப்ரம் ஜெயஸ்ரீ வைட்ஸ். டாடா பை பை, ஸ்டே வித் மீ.